உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை கிரிவலத்தில் விதவிதமாக அன்னதானம் செய்தும் கிரிவல பாதையில் இருக்கும் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி தூய்மைப்படுத்தி அசத்திய ஜப்பானியர்கள். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை திருத்தலத்தில் கிரிவலம் உலக பிரசித்தி பெற்றது. மாதந்தோறும் பௌர்ணமி தினத்தன்று சுமார் 5 முதல் 10 லட்சம் வரை பக்தர்களும், சித்ரா பௌர்ணமி மற்றும் கார்த்திகை பௌர்ணமி தினத்தன்று சுமார் 30 லட்சம் முதல் 45 லட்சம் வரை பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். இந்நிலையில் தற்போது கடந்த 2 ஆண்டுகளாக ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் வெளிநாட்டு பக்தர்களின் வருகையும் அதிக அளவு உள்ளது. தினமும் இரவு சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வரும் நிலையில் ஜப்பானை சேர்ந்த பிரபல தொழிலதிபர் குறிஞ்சி செல்வம் தலைமையில் ஜப்பான் நாட்டில் இந்து மதத்தின் பெருமைகளை அனைத்து ஜப்பானியர்களுக்கும் பரப்பி வரும் குரு தீபக் அவயோமா உள்ளிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட ஜப்பானியர்கள் ஓம் நமச்சிவாயா வாழ்க என பஞ்சாட்சர மந்திரம் ஓதி பக்தி பாடலுக்கு ஆனந்தமாக கைத்தட்டியும் கிரிவலத்தை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் கிரிவலம் மேற்கொள்ளும் போது கிரிவலம் செல்லும் பக்தர்களுக்கு விதவிதமான அன்னதானங்களை வழங்கியும், அதாவது கிச்சடி, இட்லி, பரோட்டா, பூரி, தோசை, குழி பணியாரம், விதவிதமான குளிர்பானங்கள், விதவிதமான குல்ஃபி, ஐஸ் வகைகள் உள்ளிட்டவைகளை கிரிவலம் செல்லும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லியபடி அன்னதானம் வழங்கினார்கள். இந்நிலையில் இந்த ஜப்பானிய பக்தர்கள் குழுவில் இடம்பெற்ற ஐதா என்ற ஜப்பானியர் கிரிவலம் செல்லும் போது பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட குடிநீர் பாட்டில்களை பக்தர்கள் ரோட்டில் வீசிய நிலையில் அனைத்து பிளாஸ்டிக் பாட்டில்களையும் அதை தன் கையால் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது.